பானி பிரவுன். இவங்க கலிஃபோர்னியாவை சேர்ந்த மிட் 30s இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. அண்ட் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. பட் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றாருன்னே தெரியல. ஏன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இவங்க எந்த வேலைக்கும் போகல. இவங்க லிவிங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூடவே சேர்த்து 2 பொண்ணுங்களுக்கு இவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். வீட்டை வித்துட்டு கையில இருந்த எல்லா பொருளையும் வித்துட்டு கடைசியில் அவங்க கிட்ட இருந்த ஒரு $100 வச்சுட்டு ஒரு மசாஜிங் கிளாஸ்ல போய் சேர்றாங்க. ஒரு சர்டிபிகேஷன் வாங்குறாங்க. அதை வச்சுட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. லக்கிலி 1999 அப்போ அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து கால் வருது. அங்க வேலை செய்யற மக்களுக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சின்ன ஒரு கம்பெனி தான். அதுல ஒரு 40 பேர் தான் வேலையே செஞ்சிருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க போயிட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடணும். அதுக்கு பாணிக்கு வந்துட்டு வீக்லி $450 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு காமெடினா பாணியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி டவுட்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி ஆளுகளுக்கும் பாணி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. வேற ஒரு ஆள் மசாஜ் பண்ண வழின்னு சொன்னது பாணி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. கூடவே அந்த கம்பெனிக்காரங்க பாணிக்கு சில ஸ்டாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அது மேல எல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தென் அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. 2004 அந்த கம்பெனியோட IPO வருது. ஒரே நாள்ல அவங்க மில்லியனர் ஆகுறாங்க. அந்த கம்பெனி தான் கூகுள்ல ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணப்பட்ட 40-50 பேர்ல பாணியும் ஒருத்தங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு ப்ரூஃப். தென் அவங்க பெருசாக நல்லதா ஒரு வீடு வாங்கி ஒரு குக்கெல்லாம் வச்சு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை பற்றி ஹவ் ஐ காட் லக்கி மசாஜிங் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காங்க.